நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4-3-2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி என்று மாலை 5:43 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் என்று காலை 8:23 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் என்று காலை 6:26 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் என்று காலை 8:23 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று கனவுகள் நனபாகும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட காரியம் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சொத்துக்கள் இருந்த விலங்குகள் விலகி செல்லுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்கும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பருடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாக கூட்டும். லாபம் குறையாமல் தான் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க கூடுங்க. செயல்திறன் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையுடனும் செய்து முடிவீர்கள். பாராட்டுகள் கண்டிப்பாக பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள், குழப்பம் வேண்டாம். என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று காதலை பொறுத்தவரைங்க சின்ன குழப்பமும் மன அழுத்தமும் இருக்கும். போக போகத்தான் காதல் கண்டிப்பாக கைகூடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் வருவதால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், முருகப்பெருமான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குறைகள் ஏற்பட்டது போக போக சரியாகும். என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பரணி. தொட்ட குறை விட்டு குறையெல்லாம் சரியாகும். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு வீடு மாற்றம் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை. இன்று நீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெரியோரிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று கிடைக்கின்ற காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வரக்கூடும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தது கண்டிப்பாக மாறும். நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் இருக்க கொடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள்.
உங்கள் செயல்திறன்களால் பாராட்டுக்களை இன்று பெற முடியும். குடும்பத்தில் மன அமைதி கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தபடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்படுவீர்கள். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பாராத சந்திப்புகள் இன்று ஏற்படக்கூடும். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கூடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை அற்புதமாக செயல்படுவீர்கள். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கூடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் கொஞ்சம் அமைதி காண்பது மிக சிறப்பு என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக செய்ய முடியும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று கண்டிப்பாக தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சமூக பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். இன்று நீங்க முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மிருக சிரிஷம். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் அன்பு பாராட்ட கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று கொஞ்சம் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும். தொழிலை நீங்க நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கையில் காசு பணம் புழக்கம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. செய்யும் காரியங்களை நீங்க திறமையாக செய்து முடிப்பீர்கள். சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றி பணிகளை செய்து முடிக்க முடியும். சக பணியாளர்களின் வேலைகளில் உங்கள் உதவிகளை நாடுவார்கள். சூழல்களை நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இதமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனம் என்று திருப்தியை கொடுக்குங்க. வேடிக்கை வினோதங்களை நீங்க கண்டு கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்கக்கூடும். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். காதல் மட்டுமே உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை பொறுத்தவரை நீங்க அமைதியுடன் செயல்படுவது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியினை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நடக்கும் காரியங்கள் நீங்க கூர்மையாக கவனிக்க வேண்டும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து செயல்படுங்கள். எதிலும் முன்கோபம் பட வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இன்று கூடுதலாக உழைப்பு இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு
கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் மனம் இன்று திருப்தி நிலை கொள்ளும். செயல்கள்ல வேகம் பிறக்கக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிலர் வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் குறையுங்க. தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகி செல்லக்கூடும். வியாபாரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவனின் செய்கைகள் மன உளைச்சலை ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க என்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி பழகுவீர்கள். அவர்களுடைய நலனில் நீங்க அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் என்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கை இருக்கட்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதல கொஞ்சம் அமைதி கொள்வது உங்க கையில் உள்ளது. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று உங்களுக்கு நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று சகஜமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் சொல்ல முடியுங்க. பூசம் இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை மேற்கொள்வீர்கள். கவனமுடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். இன்று நீங்க அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம் இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. செயல்களில் கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும் என்று நல்ல மனசுக்கு நல்லது ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்று பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப நலனுக்காக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று எதிர்பாராத சில திருப்பங்கள் இருக்குங்க. அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். சந்தித்த நபர்களால் இன்று சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றியும் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. விரைவாக இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். சில பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் திருப்தியான சூழல் ஏற்படக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். பெண்கள் என்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் கூடும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள்.
மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடுங்க. செலவுகளை மட்டும் மாணவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கொடுங்க. புதிய பாதை கண்டிப்பாக புலப்பட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் நாட்டினை சொல்ல முடியுங்க. பூரம் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த கடனும் கண்டிப்பாக வசூலாகி விடக்கூடும். வாகன வசதி இன்றி ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாகரிக கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு தைரியம் உண்டாக கூடும். உத்திரம் கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். கவனமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சில பணிகள் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவை கொடுக்குங்க. தீவிரமாக எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது மிக நல்லது. கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சின்னதாக மன வருத்தம் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற அற்புதமாக காரில் ஈடுபடுவீர்கள். தீவிரமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தனது பணிகளில் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கை என்று அதிகரிக்கும் நாகரிக கூடும். கன்னி ராசினியர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். என்று பயணத்தால் நல்லதொரு பலன் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. புதிய பாதை புலப்படும் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். இடர்பாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கடன் கொடுக்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் சரி கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அடுத்தவிடம் நீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்க கொடுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரம் கடந்து சில பணிகளை நீங்க முடித்துக் கொடுப்பீர்கள். என்று வாங்கிய கடனையும் எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இல்ல தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பெண்கள் என்று மகிழ்ச்சி அடைவீர்கள். காதல மட்டும் தயவு செய்து எடுத்தும் கௌத்தம் என்று செயல்பட வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பதட்டம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். மாணவர்கள் இன்று முடிவுல தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சகோதர சகோதரிடம் இந்த ஒற்றுமையை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள்ள சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கக்கூடும். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்திலும் இந்த அமைதி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். அஸ்தம் குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி மீண்டும் மேலோங்கி விடக்கூடும். கேட்ட இடத்திலும் இந்த உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. சித்திரை குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
தீவிரமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்கும் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்ற அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தொட்ட காரியம் தொழில்விடக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. சொத்துக்கள் இருந்த விலங்குகள் விலகி செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பெரியோர்களிடம் பகைமை பாற்றுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பருடன் சுமூகமாக செல்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் இருக்குங்க. வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க கூடுங்க. செயல்திறனும் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய செலவுகளை நீங்க ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காதலை பொறுத்தவரைங்க பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. ஆனால் குழம்பி போவீர்கள். காதல் நீங்கள் தான் அமைதியுடன் செயல்பட வேண்டும். பார்த்து பக்குவமாக ஈடுபட வேண்டும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்வியில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூட்டும். மாணவர்கள் இன்று பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது மிக சிறப்பு. அவர்கள் சொல்லுக்கு நீங்க கண்டிப்பாக செவி சாய்க்க வேண்டும். நீங்களாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பகைமை பாராட்டுவதை இன்று நீங்க தவிர்த்து விட வேண்டும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. இன்று உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் இன்று திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். காரியங்களை கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பிரச்சனைக்கெல்லாம் மீண்டும் முடிவு கிடைக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்தும் கௌத்தம் வேண்டிய எதிலும் ஈடுபட வேண்டாம். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும் என்று நீங்க தைரியமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் என்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வெளியிடங்களுக்கு சென்று தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று பெரியோரிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். என்ற நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. என்று செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் சுலபமாக அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். மந்த மாநிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கவலைப்பட வேண்டாம். வருமானமும் உங்களுக்கு வழக்கமுள்ள இருக்கக்கூடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சாதகமான நல்ல பலன் காண்பீர்கள். உங்கள் செயல்திறங்களால் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறைமுடியான சூழல் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்துபடியான நிலை ஏற்படக்கூடும். வீடு வாகனக்கான செலவுகள் ஒரு பக்கம் கூட்டும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல கண்டு கழிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று காதல் மட்டுமே உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக சரியாகும். காதல நெருக்கடிகள் இருப்பது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சந்தோஷமான தருணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியுங்க.
மாணவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சீராக இருக்கக்கூடும். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப கவனம் இருக்கட்டும். காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அனுஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால சிரமங்கள் அனைத்தும் விலகி செல்லக்கூடும். காசு பணத்தை மட்டும் விரயம் செய்துவிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். கையில் காசு பணம் பழக்கம் கண்டிப்பாக இருக்குங்க. செய்யும் காரியங்களில் உங்களுடைய திறமை மேம்படக்கூடும். சகோதர வழியில் சகாயம் கிடைக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. வாக்குவாதம் ஏற்படாமல் வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். பணியாளர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவீர்கள். சக பணியாளர்களின் வேலைகளில் கவனம் இருக்கட்டும். உங்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லதொரு சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்துக்கள் தெரிவிக்க கொடுக்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்பாடுகளில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். மனம் திருப்தியாக இருக்கக்கூடும். வேடிக்கை வினோதங்களை கண்டி கழிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காரிய தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. வெற்றிக்கான வாய்ப்புகள் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கவலைப்படாமலும் செயலாற்றுவீர்கள். காதல் திருப்தி இல்லாதது போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக காதல் எல்லாம் சரியாக இருக்கக்கூடும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்று மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வேடிக்கை வினோதங்கள்ல கலந்து கொள்வீர்கள். நன்கு படியுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சகோதர வழியில இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் இன்று நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு தொட்ட காரியம் துளிர்விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டம். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இன்று சந்தோஷம் உண்டாகக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சொத்துக்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். பகைமை பாராட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். உத்திராடம். இன்று வீடு வாங்கலுக்கான செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் மந்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வருமானமும் உங்களுக்கு வழக்கமும் இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று கிடைக்க கொடுங்க. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரி கட்டி சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க.
சுமூகமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று நீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். தொலைபேசி வழி தகவல் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழலும் உருவாக கொடுங்க. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணம் கூட தோன்றுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளுடைய நலன் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக வேண்டும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வார்கள். என்று தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கூடுதலாக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வார்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செல்லப்பட வேண்டும். காதல் நீங்க தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணை வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை அக்கறைத்துக் கொள்வீர்கள். கூடுதலாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. உற்றார் உறவினர்கள் வருகை இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவோணம். இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக எதிலும் பேசி பழகுவீர்கள். நல்லது கெட்டதுகளை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். என்று சிந்தித்தவனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த நாளை நீங்க கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கூடுதலான பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய எண்ணங்களும் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கவனமாக நீங்க பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகளை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர் மத்தியில் இன்று நீங்க தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பேசி பழகக்கூடிய சூழல் இருக்கும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கையை நடத்த முடியுங்க. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இனிய தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். உற்றார் உறவுகளின் வழியில் சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கைகூடும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். லாபத்திற்கு குறைவிருக்காது. இனிமையாக பேச்சின் மூலம் காரியங்களை நீங்க சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களை தக்க சமயத்தில் என்று வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திடீர் நெருக்கடிகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குங்க. உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்துக்கள் தெரிவிக்க கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சிக்கலான காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுலபமாக நடைபெறக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று நீங்க எதையும் சாதிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள்.
காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. மனம் விட்டு அனைவரிடமும் பேசுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். பேச்சின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சதயம். என்று உங்களுக்கு முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. காரியங்கள் அற்புதமாக கைகூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிரிகள் என்று விலகி செல்லக்கூடுங்க. லாபத்திற்கு என்று குறைவு இருக்காது. என்று அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். சகஜமாக அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க என்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. என்று கூடுதலாக இன்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று உங்களுக்கு வேடிக்கை வினோதம் நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தொட்ட காரியம் ஓரளவு கண்டிப்பாக தோல்விவிடக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இன்று உங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லுங்க. இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்று எதிரிகள் விலகி செல்லக்கூடுங்க. லாபம் கூடுதலாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார வளர்ச்சி சீராக இருக்கும். வியாபாரத்தை பற்றிய சிந்தனையும் இன்று ஓடிக்கொண்டிருக்கும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலுவும் அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகளால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் கொஞ்சம் இருக்குங்க. எதையும் இன்று மனோதைரியத்துடன் ஏற்படுத்தி செயல்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவீர்கள். அவர்களுடைய நலனிலும் இன்று அக்கறை காட்டுவீர்கள். சமையல் செய்யும்பொழுது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிக நல்லது. இன்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. சகோதர வழியில உங்களுக்கு சகாயமும் கிடைக்கக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடி இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் கைகூடும். காதலுக்காக நீங்க இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக கல்வியில கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நீங்க இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு ஆன்மீகத்தில நாட்டம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் கூறிவிடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள். வீடு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி. பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்குங்க. கொடுக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார்கள். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.